வணக்கம். பராபவ வருஷத்திய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரலாற்று ஆய்வாளர் முனைவர் மகாசிவனாடி ஜோதிடர் சிவசாமி பேசுகிறேன். இந்த பராபவ வருஷத்தினுடைய 12 ராசிகளை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த 12 ராசியினுடைய பலன்களை தனித்தனியாக மகாசிவனாடியில் இருந்து எடுத்து எழுதி உங்களுக்கு இப்ப நான் தரப்போறேன். இந்த பிரபஞ்சம் நவகிரகங்களுடைய அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு. வேதங்களிலிருந்து பிறந்த ஜாதக பலன்களுக்கு 4,50,000 பாடல்கள் இருக்கு. முற்றும் உணர்ந்த சகாதேவனால் மட்டுமே அந்த பலன்களை ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும். ஆனா ஒற்றை ராசி, அதாவது ஒரு ராசியை வச்சுக்கிட்டு தன்னுடைய முழு பலன்களையும் சொல்றதுங்கிறது முடியாத காரியம். அப்படி ஒரு ராசி பலனை சொல்றவங்க அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்தும் கோச்சாரத்தை வச்சுக்கிட்டும் கொஞ்சம் பலன் சொல்லுவாங்க. அது நமக்கு ஓரளவு வாழ்க்கையில பொருத்தலாம். ஆனா இப்ப நீங்க கேட்க போறது மகாசிவனாடியிலிருந்து, அதாவது முனிவர்களால் எழுதப்பட்ட மகாசிவனாடியிலிருந்து எடுத்து எழுதி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதனால இந்த பலன்களை சாதாரண பலன்களாக நினைத்து விடாமல், அதாவது எல்லோரும் சொல்லக்கூடிய ராசி பலனா பார்க்காம இதை நீங்க மிக நுட்பமாக கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுல வர்ற பலன்களை பார்த்து அதை பின்பற்றி வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும். 15 ஏப்ரல் 2026 முதல் 15 ஏப்ரல் 2027 வரை நடக்கும் பராபவ வருட மிதுன ராசிக்கு உரிய பலன்கள். இரட்டை எண்ணம் படைத்த நீங்கள் மற்றவர்களுக்கு பிரியமானவர்கள். தூது செல்வதற்கும் சொல்வதற்கும் பயன்படும் நீங்கள் சிவந்த கண்களை உடையவர்கள். இயற்கையில் சுருள்முடி இருந்தாலும் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறு ஒன்றை பேசுவீர்கள். நீங்கள் ஒரு உணவு பிரியர். ஆழமான அறிவும் எப்பொழுதும் ஆடை அலங்காரத்தில் கவனமும் செலுத்துவீர்கள். இனிக்க இனிக்க பேசும் உங்களுக்கு சற்று மூக்கு எடுப்பாக இருக்கும். வரப்போகிற மே 26 வரை சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும். அளவில்லாத செலவாலும் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். இந்த நிலை மே 26க்கு பிறகு மாறும். திடீர் பணவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, புகழ் உச்சாணியை பெறும். குழந்தைகளுக்காக செலவு செய்யும் உங்களுக்கு அவர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் கல்வி மேன்மைக்காக பாடுபடுவீர்கள். தாயாரின் உடல் நலத்தை காப்பது அவசியம். வீடு மனை சம்பந்தமான செலவுகளும் செய்ய நேரிடும். மனைவியோடு கலந்து பேசி முடிவெடுப்பது நன்மையை தரும். அவர்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அன்போடு பேசி குடும்பத்தில் ஆரோக்கியத்தை பெறுங்கள். புதிய கல்வி, புதிய கலைகளை கற்று மகிழ்வீர்கள். குரு உபதேசம், தியான பயிற்சி சிறந்தது. தொழில் துறையிலும் உத்தியோகத் துறையிலும் செலவுகள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் சமாளிக்கப்படும். வாகனம், வீடு போன்றவை பழுது பார்க்க நேரிடும். மனைவியுடனும் அல்லது கணவனுடனும் வாக்குவாதம் செய்யாமல் காயை நகர்த்துங்கள். கண்களில் கவனம் தேவை. தந்தையின் ஆரோக்கியத்தை கவனியுங்கள். இயற்கை அருளையும் இயற்கை கடவுள் சக்தியையும் பெறுவதற்கு செஞ்சந்தன மரம் வளர்த்து தீமைகளிலிருந்து விடுபடுங்கள். இடையிடையே ஊனமுற்றோர்களுக்கு உணவளித்து தீமையை விளக்குங்கள். கோபத்தை குறைக்க தியானம் செய்து மற்றவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதும் குலதெய்வத்தை வழிபடுவதும் நன்மை அளிக்கும். முடிந்தால் சீரடி பாபாவையும் சனி சேத்திரங்களான திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு சென்று வருவது நல்லது. திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டால் நன்மை உண்டாகும். மிதுனம், கன்னி, விருச்சிக ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த ராசிக்காரர்கள் நமது குடும்பத்தில் இருப்பார்களேயானால் அவர்களிடம் சரணடைந்து விடுவதே நல்லது. அதோடு அனுஷம், கேட்டை வரும் நாட்களில் மௌன விரதம் மேற்கொள்வதும் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் வாகனம் ஓட்டுவதில் கவனத்தோடும் இருப்பது நன்மை அளிக்கும். பவளக்கல்லை மோதிரமாக அணிய அருள் உண்டாகும். முருகன் வழிபாடும் அவ்வப்போது பெரியோர் அறிவுரைகள் அல்லது கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வது நல்லது. பயப்பட தேவையில்லை. இடையூறுகளையும் தடைகளையும் அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு முயற்சி செய்து வெற்றி பெறுங்கள். என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பலன்களை நீங்க மட்டும் அனுபவிக்காமல் எல்லோருக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களும் நன்மையடைய செய்யுங்க. அதோட முடிஞ்சா உங்களுடைய எதிரிகளுக்கும் கூட இந்த ராசி பலனை பகிர்ந்து அவங்களும் நன்மையடைய செஞ்சிங்கன்னா கடவுளுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக சேரும்.